Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச். ஸோ முதல் ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் நிறையவே இருக்கு. அது இல்லாம உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது ஸோ நம்ம சேனல் திரும்பவும் பழையபடி அந்த ஆக்டிவாவே இருக்கும். ஸோ நடுவில் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் ஆகும். தென் அதாவது வேற நாட்டில் நடக்கக்கூடிய அது அன்டைம்ல நடக்கக்கூடிய T20s இருந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் எதுவுமே பெருசா மேக் பண்ணாம இருந்தோம். இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் அதை தொடர்ந்து T20 வேர்ல்டு கப்ஸா இருக்கும். இது மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து நடக்க இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா தொடர்ந்து இதுக்கு மேல நம்ம வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான பிளேயர்ஸ் ஹெட் அது மாதிரியான ஸ்டாட்ஸ் ஏதாவது வேணுமா இருந்தாலும் சரி, வெனு ரெக்கார்டு இது மாதிரியான ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்களோ அதை வச்சுட்டு நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்றேன். அதே போல நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் நீங்க கம்பேர் பண்ணி ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. ரொம்பவே அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிப்பதில்லை, ஜிஎஸ்டி சார்ஜஸும் இதுல வந்து பிடிப்பதில்லை. நாட் ஓன்லி ஃபேண்டசி, இதுல வந்து நீங்க கேம்ஸும் பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க லூடோ பிளே பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய கேம்ஸ் இதுல உள்ள இருக்கு. ஸோ நீங்க நார்மலா ஃபேண்டசி பிளே பண்றது இல்லாம சும்மா ஃப்ரீ டைம்ஸ் நாங்கள் ஏதாவது கேம்ஸ் மாதிரி பிளே பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் டேட் வந்து பாத்தீங்கன்னா 18 செப்டம்பர் ஈவினிங் 5:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஷார்ஜாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்லாவே வந்து பவுன்சர்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் முதல் 10 ஓவர் பவர் பிளே எல்லாருமே இன்னர் சர்க்கிள்குள்ள இருப்பாங்க. பேட்டிங்க்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும், ஈஸியா இருக்குங்கிற மாதிரி நினைச்சாலுமே அந்த பவுன்சர்ஸும் சரி நல்ல ஸ்விங்கும் சரி முதல் 6-7 ஓவர்ல கண்டிப்பா இருக்கும். அதுல ஏர்லி மூவ்மெண்ட்ஸ்ல 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியரா விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோரே போவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 270 இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா இங்க டாமினேட் வந்து எப்பவுமே வந்து இங்க இருக்கும். இது ஒரு ஹை ஸ்கோரிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 260 to 270 ரன்ஸ் வரைக்குமே ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. அந்த முதல்ல இந்த இன்சியல் மூவ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். அப்படி ஹோல்டு பண்ணி நின்றுட்டாங்கன்னா 270 அசால்ட்டா வந்து இங்க ஆடிடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதா T20 ஃபார்மேட்ஸ் வேற, பிளேயர்ஸை பிக் பண்றது ஓடிஐ ஃபார்மேட் வேற அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 241 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் லெவலா இருக்கும் சரி, இன்டர்நேஷனல் லெவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 241 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 131 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 மேட்சும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் மேட்ச் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 227 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் 364 ரன் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். லோயஸ்ட் ஸ்கோர் இந்தியா கிட்ட தாங்க இருக்கு 54க்கு 10ன்னு சொல்லி இதை மாத்தணுங்க. யாராவது ஒருத்தங்க வந்து கம்மி ஸ்கோர் வச்சு மாத்தினா நல்லா இருக்கும். ஸோ இந்தியாவோட லோயஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இந்தியா தாங்க இருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த கடைசியா நடந்த ஒரு 5 மேட்ச்ல இந்த வெனுல என்ன மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜான ஸ்கோர் 248 இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 72. போத் இன்னிங்ஸ்லுமே 36 ஐ மீன் சாரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் 36 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 36 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஈக்குவலா தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. இந்த ஸ்பின்னர்ஸ் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச்மே வந்து as usual ஓடிஐ பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட இன்னும் வின் பண்ணல ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல்
ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் ரஹ்மத் ஷா ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இப்ராஹிம் ஜாடன் இந்த சீரீஸ்ல பிளே பண்ணல. ஸோ அந்த இடத்துல வந்து ரஹ்மத் ஷா தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாரு. அஸ்மதுல்லா ஓமர் சாய் ஒன்று வருவாரு. அதுதான் அசுதுல்லா சாஹிதி, முகமது நபி, இக்ராம் ஹலிக்கில் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. குர்பாஸ் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டாரு, ஆஸ் எ பிளேயரா மட்டும் பிளே பண்ணுவாரு. ராஷித் கான், குல்புதீன் நைப், தென் அஹ்மத் மாலிக், ஃபரீத் அஹ்மத் மாலிக், நயல் கரோட்டி. ஸோ இந்த கரோட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ எதுக்காக அந்த ஸ்பின்னர் தேவைப்படுகிறத நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதுதான் ஃபசல் ஃபரூக்கி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டோனி டி டுராசி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு ரீசா என்ட்ரிக்ஸ் கூட. அடுத்ததா தெம்பா போமா அந்த டீமோட கேப்டன், ஐடன் மாக்ரம், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், கெயில் விரைட். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி ஓடிஐ நாவி கெயில் விரைட், டெஸ்ட்ல அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ அதனால வந்து கெயில் விரைட் தான் விக்கெட் கீப்பர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஃபிக்குல் குவாயோ, தென் அடுத்ததா ஃபார்ச்சூன், லுங்கி இங்கிடி, பேட்மேன், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர். ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னோம். ஓடிஐக்கு நம்ம வேற ஃபார்மேட்ல நம்ம பிளேயர்ஸை அனலைஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட நம்ம எந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறத டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா T20s அப்படின்னா ஒரு 15 பால் உள்ள நின்றுட்டாருனா கூட ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாவே ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். ஏன்னா அந்த 15 பால் 25 ரன் அப்படிங்கிறப்போ பவுண்டரிஸும் சிக்ஸஸ்லயும் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 35 to 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அட் எண்ட் ஆஃப் மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல இருந்துருவார். பட் ஓடிஐல அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிளேயரும் மினிமம் 50 மேக்சிமம் 70க்கு மேல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வரும் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். இப்போ மினிமம் 50 அப்படிங்கிறப்போ ஒரு ஃபாஸ்ட் போலரா இருந்தாருன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கணும். ஸோ இது ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா அப்படின்னா நம்ம வந்து பெருசா அக்ரெசிவ் இன்டென்டோட ஆட மாட்டாங்க. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுவாங்க. அப்போ மினிமம் 40 ரன் அடிக்கணும். ஸோ இப்படி மினிமம் 40 ரன், ஒரு பவுலர் இருந்தால் மினிமம் 2 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு. ஸோ அதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபேண்டசி டீம்ஸை கிரியேட் பண்ண முடியும் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு பிளேயருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்காவை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாண்ட்ரே பர்கர், பிராட்மேன், லுங்கி இங்கிடி, ஃபார்ச்சூன் அண்ட் ஃபிக்குல் குவாயோ. ஸோ இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான் இருக்காங்க. ஸோ 6வது பவுலிங் ஆப்ஷன் தான் ஐடன் மக்ரம் தான். ஸோ ஐடன் மக்ரம் தான் 6th பவுலிங் ஆப்ஷன். ஸோ வேற யாரும் வந்து பவுல் பண்ண மாட்டாங்க. ஸோ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அவர் கொடுக்கலாம். அதர்வைஸ் ஐடன் மெக்ரம் கம்பேர் பண்றப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. ஐடன் மெக்ரம் தான் அந்த 6th பவுலிங் ஆப்ஷன். அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான், சகிதி மட்டும்தான். இது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி ஐடன் மக்ரமும் பவுல் பண்ணுவார் அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மேபி சாகிதி ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு. மற்றபடி எல்லாருமே அவங்களோட 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இதுல வேற ஏதாவது யாருக்காவது அட்வான்டேஜ் இருக்காருன்னா டெத் ஓவர்ல யார் பவுல் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் லுங்கி இங்கிடி தான். ஸோ லுங்கி இங்கிடியும் இந்த பிராட்மேன் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாலுமே அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்களுக்கு இன்னொரு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் என்ன அதிகம்னா ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ லுங்கி இங்கிடிட்டு இருந்து மினிமம் 2 விக்கெட் மேக்சிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பிராட்மேனும் அதே மாதிரி தான். இன்சியலா பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவாரு, டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்ணுவாரு. ஸோ அந்த அப்படிங்கிறப்ப அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம். நாண்ட்ரே பர்கரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. பட் ஃபேண்டசி டீம்ல வரைக்கும் வருவாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா டாப் ஆர்டர்ல நல்ல ஸ்விங் இருக்கும், அதுல ஒரு விக்கெட் விழுந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பார்த்து ஆட ஆரம்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி நல்ல ஒன்று யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா முதல் 10 ஓவருக்குள்ளேயே அவருக்கு 5ல இருந்து 6 ஓவர் வரைக்கும் கூட அவர் கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் 30 ஓவருக்குள்ள அவரோட 10 ஓவரை கூட கம்ப்ளீட் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கும். நல்ல ஒரு சீம் மூவ்மெண்ட் இருக்கு, பால் நல்லா டேர்ன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் கேப்டன்ஸோட திங்கிங்கா இருக்கும். அப்போ மற்ற பவுலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க. அவங்க டெத் ஓவர்ஸ்ல போடுறப்போ அந்த பவுலர்ஸ் எல்லாம் வந்து விக்கெட்டை வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஆண்ட்ரூ ஃபிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்தாலும் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃபிக்குல் குவாயோ. என்ன காரணம்னா
அவர் பவுல் பண்ண வரதுக்கு முன்னாடியே பேட்டிங்ல 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 50 ஓவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்து மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. 25 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைச்சிடும். அது இல்லாம மினிமம் 8 ஓவர் அவர் பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ மீதி இருக்க 2 ஓவர் வேணா மேபி ஐடன் மேக்கரும் பவுல் பண்ணலாம். இப்போ 8 ஓவரும் பவுல் பண்றாரு. கண்டிப்பா ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. 2 விக்கெட் அப்படிங்கிறப்போ அது வந்து அவரோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா மாறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. இதுவே பேட்டிங் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இவர்கிட்ட இருந்து அந்த 2 விக்கெட்டுங்கிறது மேபி கிடைக்கலாம். ஆனா அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பான ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல கிடைக்குமானா அது கொஸ்டின் மார்க் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு செகண்டா வந்து பேட் பண்ண போறப்போ அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போற ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-220 ரன்ல சொல்லிட்டாங்கன்னா டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய 6 பேருமே அதை அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ இவர் ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கானா இவர் ஃபேண்டசி டீம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். எனவே அவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இருக்கும். அதுவே வந்து பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க பிக்கில் கோயாவை பயன்படுத்திக்கலாம். லுங்கி இங்கடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. தென் அதே மாதிரி பிராட்மனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி நன்றி பர்கர் ஒரு ஒன் சைடா நீங்க ஒரு டீம் போட போறீங்க. அதாவது மோஸ்ட்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் யூசர்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடாவே கொண்டு போயிருவாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி மாதிரி தான். பட் இப்போ ஆப்கானிஸ்தான் அண்டர் டாக் டீம் கேட்டகரியே கிடையாது. ஒரு குவாலிட்டியா இருக்கிறாங்க. அவங்களும் மினிமம் 240-250 ரன் வரைக்கும் அடிப்பாங்க. ஒரு ஒன் சைடு டீமா நீங்க இதுல போடுறதுலாம் கண்டிப்பா வந்து ஒரு வாய்ப்பே இருக்காது. ஒரு பேலன்ஸ்டாவே போடுங்க. 2 டீமுக்குமே ஃபேவராவே போடுங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நன்றி பர்கர் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ 3 விக்கெட்டா மாறுறப்பதான் அது வந்து ஒரு ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பேட்டிங்லும் அவர் தான் கடைசி பேட்ஸ்மேன். அப்ப பேட்டிங்ல வந்து ஒரு ரன்ஸ் அடிச்சு ஒரு கான்ட்ரிபியூட் கொடுப்பாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஃபீல்டிங்லுமே வந்து பாத்தீங்கன்னா பிராட்மன் அந்த லுங்கி இங்கிடி இவங்கலாம் வந்து அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கும். ஸோ பேட்மனோட ஃபீல்டிங் நான்ட்ரே பர்கரோட ஃபீல்டிங் பொசிஷன் கொஞ்சம் உள்ளதா இருக்கும். பெருசா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அந்த மாதிரி இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பேட்மேன் நான்ட்ரே பர்கர் 2 பேர்ல இருந்து எனி ஒன்னை நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டி ஒரு அட்வான்டேஜ் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் பேட்மேன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அதுவே செகண்டா பவுல் பண்றப்போ நான் நான்ட்ரே பர்கருக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். பேட்மேனை மிஸ் பண்ணிட்டு லுங்கி இங்கிடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் டீம்ஸ்மே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ பிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டனாவோ அல்லது ஒரு கேப்டனாவோ கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிக்கில் கோயாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒன்னா பிராண்ட் லீக்கு நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட அவருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க அவரை பயன்படுத்திக்கலாம். இப்போ டாப்ல இருக்கக்கூடிய 6 பேர். ஸோ இந்த 6 பேர்த்துல டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ கேஎல் வீரைன். ஸோ அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதெல்லாம் ஓகே. அவர் எந்த மாதிரி டீம்ல நம்ம ட்ரை பண்ணிக்கணும் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்துக்கலாம். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமாயிருக்குன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட ஃபார்ம் இப்போ கரண்ட் ஃபார்ம் எல்லாமே பாக்குறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 75-80% ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கேஎல் வீரைனா தான் இருப்பேன். ஏன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து 40 ரன் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அதே 35 ரன் இவர் அடிக்கிறாரு. ஒரு 5 ரன் கம்மியா ஒரு 10 ரன் கம்மியா அடிச்சா கூட கேஎல் வீரைன் அவர் உள்ள வந்துடுவார். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லாம் வச்சு உள்ள வந்துடுவார். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டன் ஸ்டப்ஸை வந்து பாத்தீங்கன்னா செகண்டா நம்ம பேட் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆர் கேஎல் வீரைன் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ பர்சனலா ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வீரைனுக்கு தான் இருக்கும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா நீங்க கேஎல் வீரைனுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். பை சான்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓவராலா நான் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸை போடாங்கன்னு சொல்லி நான் போடலங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருங்க. திரும்பவும் சொல்றேன், விக்கெட் கீப்பர் கேஎல் வீரையன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து அவருக்கு இருக்கு. பை சான்ஸ் கேஎல் வீரையன் மேட்ச்ல இல்ல, அந்த இடத்துல கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் தான் இருக்காரு. இவர் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விக்கெட் கீப்பர் யார் பண்றாங்களோ அந்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு டாப் 6 பேர்த்துல அப்படிங்கிறப்போ. ஸோ நான் வந்து கேஎல் வீரையன் இந்த டீம்ல வந்து கேஎல் வீரையன் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவாருங்கிற கான்செப்ட். ஸோ அதனால அவருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன்.
இப்போ மீதி இருக்க 4 பேர். ஸோ கடைசி 2 பேர்ல இருந்து நம்ம கேஎல் வீரேனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அதே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அது வரைக்குமே கூட சம்டைம்ஸ் மேட்ச் வருமா, அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர், இந்த 4 பிளேயர்ல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்குங்க. பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட பேட்டிங் ஆவரேஜ் ரொம்பவே சூப்பர் வச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்றத கம்பேர் பண்றப்போ, சேஸ் பண்றப்போ ரொம்பவே ஏர்லியராகவே அவுட் ஆகிட்டு இருக்காரு. நிறைய மேட்ச்கள் தாண்டி 10ல் 8 மேட்ச் அவரோட இது அப்படிதான் இருக்கு. இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட 10ல் 6 to 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த 30-35 அப்படிங்கிற ரன்ஸை வந்து ஆடுறாரு. சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய ஸ்கோரா கூட கன்வெர்ட் பண்றாரு, சதம் கூட அடிக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். பட் மிகப்பெரிய மைனஸ் அவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபசல் ஃபரூக்கி இன்சிலா பவர் பிளேலே வந்து நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடியவர். அது ஒண்ணு மட்டும் தான் ட்ரெண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த இன்சியல் ட்ரெண்ட் ஃபசல் ஃபரூக்கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் தப்பிச்சிட்டாருன்னா 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டோனி டி ஜொராசி, ஜோர்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பிளேயருங்க. டொமஸ்டிக் லெவலில் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன், பேட்டிங் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரொம்ப கவர் பண்ற ஒரு ஆடியன்ஸை கூட கவர் பண்ணாது, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தான். பட் ஒரு குவாலிட்டி இருக்குங்க பேட்டிங்ல, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் நேரம் உள்ள நின்னுட்டாருனாவே அவர், அதாவது உள்ள அவர் பவுண்டரிஸ் அடிக்கிறாரு, சிக்ஸஸ் அடிக்கிறாரு மாதிரியே தெரியாது. பார்த்தா திடீர்னு பார்த்தா 45-50 ரன் இருக்கும். இந்த ரொட்டேஷன் இருக்கும், அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி ஆடுவார். மைனஸ் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரே பவுலர் நம்ம முகமது நபி. இன்சில பவர் பிளேல கொண்டு வர மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 12-13 ஓவர் ஒரு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சிருவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடிடுவாரு, சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாரு. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல நீட்டா ஆடிடுவாரு, அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ மைனஸ் ஆஃப் பிரேக் பவுலர் மட்டும் தான். ஆஃப் பிரேக் பவுலர் நம்ம முகமது நபி ஒரு 12-13 வரைக்கும் அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அதுக்கு 35 ரன் அடிச்சிருவாரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். தெம்ப பவுமா ஓடிஐல ஒரு கிங்குங்க. ஓடிஐ டெஸ்ட்ல வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கிங் தெம்ப பவுமா. அந்த டீமுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணி ஆடுவாரு. பெருசா ஹிட்டிங் மூமெண்ட்டுக்கு போகவே மாட்டாரு. மைனஸ் லெக் பிரேக் ஸ்பின்னர், லெக் பிரேக், அதுவும் குவாலிட்டியான லெக் பிரேக் இருக்காரு ரஷித் கான் வெஸ்ட் தெம்ப பவுமாக்குள்ள பயங்கரமா ஒரு பேட்டில் இருந்து இருக்க போகுது. கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ்க்குள்ள அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வருமானா கண்டிப்பா அது ஒரு ஆப்ஷன் தான். 50-50 ஆப்ஷன் தான் இருக்காரு. ஐடன் மெக்ரம் கண்டிப்பா அவர் வந்து நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா 50ல இருந்து நம்ம 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் எதிர்பார்க்கலாம். மினிமம் 2 to 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண சான்சஸ், விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங்ல 50ல இருந்து 70 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா 35 ரன்ஸ் உள்ளதான் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா தெம்ப பவுமா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தெம்ப பவுமா சேஸ் பண்றப்போ அவர் ஒரு பக்கம் ஹேங்கர் ஹோல்ட் போட்டு நின்றுவாருங்க. கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போவாரு. ஸோ தெம்ப பவுமா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஐடன் மெக்ரம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 6 பேர்த்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டோனி டி ஜோர்சியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் செகண்டா பேட் பண்றப்போ அவர் ஒரு பக்கம் நின்றுவாரு. அதே மாதிரி தெம்ப பவுமா வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ ஐடன் மெக்ரம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கெயில் வீரேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், தென் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் இதெல்லாம் சேர்த்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸை கம்பேர் பண்றப்போ கெயில் வீரேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மேபி இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பார்க்குறப்போ இது ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு டீம் மாதிரியே தெரியும் காம்பினேஷன் வைஸ் பார்க்குறப்போ. பட் குவாலிட்டியான பிளேயருங்க, ஓடிஐக்கு ஆப்டான பிளேயர்ஸாக தான் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட குல்புதீன் நைப், கரோட்டி, ஸோ இவர் வரைக்குமே ஆடுவாங்க. ஸோ இவரோட ஆப்ஷன் பின்னாடி வரும். கரோட்டி வரைக்குமே வந்து பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க தான். இதுல பவுலிங் ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அஸ்மதுல்லா ஓமர்ஸாய் மினிமம் 5 ஓவர் வரைக்கும் பவுல் போடுவார். மேக்ஸிமம் 6 ஓவர் அந்த அளவு தான். அதுக்கு மேல பவுல் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 5 ஓவர் தான். தென் அடுத்ததான் ரஷித் கான் அவரோட 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. தென் ஃபசல் ஃபரூக்கி அவரோட 10 ஓவர். ஃபரீட் அகமது மாலிக் மினிமம் 8 ஓவர் போல் பண்ணிடுவாரு. தென் கரோத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 8 ஓவர். ஸோ முகமது நபிட்டு இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குல்புதீன் நைப் மேபி சான்ஸ் இருந்தா ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். இல்லை ஆஸ் பிளேயரா மட்டும், ஆஸ் பேட்ஸ்மேனா மட்டும் தான் ஆடுவார். ஸோ இதுதான் இந்த டீமோட பவுலிங்கான காம்பினேஷன். இதுல ரஷித் கான் ஆஸ் யூஸ்வல் 90-95% யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. வேற வழி இல்லை. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். மினிமம் 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடியவர். 10 ஓவர் போல் பண்றாரு. மிடில் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக், லைக்
சவுத் ஆப்பிரிக்கா. அது மட்டும் இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவரை முடிக்க மாட்டாரு, கடைசி 10 ஓவர்ல கூட வந்து மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால ரஷீத் கான் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே. ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர். T20ஸ்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஒரு பக்கம் ஓகே. பட் ஓடிஏல அவரோட ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் 40 வச்சிருக்காரு, பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 17 19 சம்திங் அவ்வளவுதான் வச்சிருக்காரு. ரொம்ப 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 கம்மியா இருக்கு சேஸ் பண்றப்போ. 10ல 9 மேட்ச் வந்து அவர் ஃபெயில் ஆயிடுறாரு. ஒரே ஒரு மேட்ச் டு 2 மேட்ச் இந்த மாதிரி தான் வந்து ஆடுறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ 10ல 6 to 7 மேட்ச் வந்து அவர் வந்து நல்ல கான்ட்ரிபியூட் இருக்கு, நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் இம்பார்ட்டன்ட். அதிலும் ஒரு பக்கம் இன்னொரு மைனஸ் என்னன்னா, விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, இக்ரம் அலிக்கில் தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்லை. ஸோ அந்த பேரை வச்சு நம்ம அவரை தூக்கி நம்ம பிக் பண்ண வேண்டாம். ஸோ அவருக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயத்துல தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப வேணா மேபி அவரை ட்ரை பண்ணுங்க, பேட்டிங் செகண்ட் பண்றதுனா 50-50 ஆப்ஷன் தான். ரஹ்மத் ஷா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மத் ஷா தான் இந்த டீமோட பேட்டிங் பில்லரா இருந்தார். ஸோ எல்லாருமே விக்கெட் விட்டுட்டே இருப்பாங்க, இவர் மட்டும் மிடில் இருந்து ஒரு ரன்ஸ் அடிக்கிட்டே இருப்பார். சதம்லாம் நிறைய அடிச்சிருக்காரு ஆப்கானிஸ்தானுக்காக. நல்ல குவாலிட்டியான பிளேயர். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து T20 லீக்ஸ் ஆப்கானிஸ்தான் நடந்தால கூட மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுத்தாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான், பட் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங்ல மினிமம் 35ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க போத் இன்னிங்ஸ்லுமே. பெருசா அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாரு, பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. தவறான பாலை மட்டும் பனிஷ் பண்ணிட்டு மீதெல்லாம் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரஹ்மத் ஷா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்மதுல்லா ஓமர்சாய் டபுள் ஆப்ஷன், 5 ஓவர் மினிமம், 5 ஓவர் மேக்ஸிமம் 6 ஓவர் தான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. 5 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன்ல இருந்து ஒரு 20-25 ரன்ஸ் அடிச்சா கூட போதுமானது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு. சகிதி அவர் வரக்கூடிய டவுன், அவரோட இருக்கிற மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேஸ் போலர்ட்ட தாங்க அவரோட விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஃபாஸ்ட் போலர்ஸை நீட்டா ஆடிட்டு ரொட்டேட் பண்ணி ஆடிடுறாரு. இந்த மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் போலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் போலரான ஃபிக்ல் குவாயா இருக்காரு. தென் வேரியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய லுங்கி இங்கடி இருக்காரு. சிமிலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ல் குவாயா அண்ட் லுங்கி இங்கடி 2 பேர்த்தோட ஆக்ஷனுமே ஒரே மாதிரி, ஐ மீன் அந்த பால் டெலிவரியா இருக்கட்டும், வேரியேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல மட்டும்தான் சகிதி கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதர்வைஸ் பேட்டிங்ல வந்து ஒரு 25 to 30 ரன் அடிப்பாரு. இந்த ஃபேண்டசி டீம்ல ஒரு அளவுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குமான கொஸ்டின் மார்க். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்லை. முகமது நபி ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் த ஆர்டர்ல சவுத் ஆப்பிரிக்காவில். அப்படிங்கிறப்போ இவருக்கான பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி, ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மி ஆக போகுது. மினிமம் ஒரு 3 to 5 ஓவருக்குள்ள தாங்க அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் கொடுத்தாங்கன்னா பேட்டிங்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. மேட்ச் எப்படி போகுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட வருங்க. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல நல்லா ஆடிட்டாங்கன்னா கடைசியா வந்து அடிச்சு கொடுப்பாரு. டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் உள்ள நிற்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, அஸ்மதுல்லா ஓமர்சாய், ரஹ்மத் ஷா இந்த 3 பேருமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரஹ்மத் ஷா, ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா ரிஸ்க் எடுக்கிறதுனால நான் ரஹ்மத் ஷாவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இக்ரம் அலிக்கில் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் எந்த சமயத்துல அப்படின்னா, பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சேஸ் பண்ண போறப்போ இக்ரம் அலிக்கில் மஸ்ட் ட்ரையா கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர்லயே ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துருவாரு. 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதோட வந்துட்டு தென் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஒரு மினிமம் 30 ரன் அடிச்சா கூட ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இருப்பார். மினிமம் 3ல இருந்து 5% தான் இருப்பாரு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கடைசி வரைக்கும் நிப்பாருங்க, கடைசியா அது விக்கெட் வரைக்குமே உள்ள நிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பண்றாங்கன்னா அப்ப நீங்க இக்ரம் அலிக்கில் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ரஹ்மத் ஷாவை கம்பேர் பண்றப்போ இக்ரம் அலிக்கில் கூட பெஸ்டா தெரிவாரு பேட்டிங் செகண்ட் பண்றப்போ. அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நபி, ஓமர்சாய் அண்ட் ரஹ்மத் ஷா இந்த 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஓமர்சாய், முகமது நபி, இக்ரம் அலிக்கில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபசல் ஃபரூக்கி டெத் ஓவர் பர்டிகுலர் 50வது ஓவர் அவர் தான் போல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு. தென் பேட்டிங்ல வந்து பெருசா கான்ட்ரிபியூட் அவுட்லாம் இருக்க சான்சஸே இல்லை. கரோட்டி மினிமம் 8 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஃபரீத் அகமது மலிக் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. இங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. குல்பதீன் நைபுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அஸ் எ பிளேயரா பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ள வந்து
அவர் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு, ஸ்லோவர் வேரியஸ் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ச்சூன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் இருக்காரு. தென் லுங்கி இங்கிடி ஃபிக்ல் கோயா மீடியம் பேஸ் பவுலர்ஸும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய மைனஸ். யார்ட்டையுமே இவருக்கு பொறுத்த வரைக்கும் மைனஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. யார் போட்டாலும் அடிப்பாரு, எவ்வளவு வேகத்துல போட்டாலும் அடிப்பாரு. அவர் பெஞ்சு ஹிட்டர், எல்லா பாலையும் அடிச்சாடுறப்போ ஏதாவது ஒரு மிஸ் ஷாட்ல தான் அவுட் ஆவாரு தவிர அவருக்கு வந்து இதுலதான் ஒரு மைனஸ் அப்படிங்கிறதா கிடையாது. எந்த பவுலர் போட்டாலும் அடிப்பார், எவ்வளவு வேகத்துல போட்டாலும் அவரோட வேலை பேட்டை ஸ்விங் பண்றது மட்டும்தான், பேட்டை வந்து சுத்துறது மட்டும்தான். அது பட்டாவே சிக்ஸர் அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டில தான் ரஷீத் கான் வந்து இருக்காரு. 10 ஓவரும் பவுல் பண்றாரு. கிராண்ட் லீக்கு கேப்டனுக்கான கண்டென்டராவே அவர் இருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கிராண்ட் லீக்கு கேப்டனாவே அவர் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ இவரோட விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே மஸ்ட் ட்ரை, போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ரஷீத் கானுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அஸ் யூசுவல் ரஷீத் கான் தான் எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டிருப்பாங்க. ஓகே, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் மினிமம் 5 ஓவர் போல் பண்ண போறாரு. தென் பேட்டிங்ல மேபி ஒரு 35-40 ரன் அடிச்சிட்டாருன்னா அந்த 5 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிளா ஆயிடுவாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபிக்ல் குவாயோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஃபிக்ல் குவாயோ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. தென் டோனி டி ஜோர்சி, ஸோ இவருக்கு வந்து ரிஸ்கா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லுங்கி இங்கிடி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட கிடைக்கும். ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஐடன் மைக்ரம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கிராண்ட் லீக்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு அவரோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆப்போசிட் சைட்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல, பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்கிற ஒரு மைனஸ்ங்கிறதுனாலதான் கொஞ்சம் ரிஸ்க்னு நான் சொல்றேன். இருந்தாலும் கிராண்ட் லீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஐடன் மைக்ரம்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.